ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த vlogல வந்து பியூபர்ட்டி மேக்கப் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் 2 மந்த்ஸாக வந்து கிட்டத்தட்ட 3 பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் பண்ணிட்டோம். ஸோ டி நகரில் இருக்கக்கூடிய ரெசிடென்சி டவர்ஸ்க்கு தான் இன்றைக்கி வந்து ஹோட்டலுக்கு வந்திருக்கும் மேக்கப் பண்ண. ஸோ இந்த கிளைண்ட் வந்து 3 to 4 மந்த்ஸ்க்கு முன்னாடியே புக் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களுமே அப்ராட் கிளைண்ட்ஸு. ஸோ இன்றைக்கி நமக்கு ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா பியூபர்ட்டி அந்த சின்ன பாப்பாவுக்கு பண்ணணும், அவங்க மதருக்கு பண்ணணும், அப்புறம் அவங்களோட சிஸ்டருக்கு பண்ணணும். ஸோ 3 பேத்துக்கு மேக்கப் பண்ணுறது தான் இன்றைக்கி செஷனோட ஒர்க். நம்ம ஆஸ் யூஷுவல்ஸ் கிளைண்ட் சொன்ன டைமுக்கு முன்னாடியே வந்தாச்சு. ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்ம கிளம்புனா தான் நம்ம நீட்டாக வந்து செட்டப் பண்ணுறதுக்கு, கம்ப்ளீட் வீடியோ மேக்கிங் எடுக்கிறதுக்கு, ஸோ வந்து எதாவது ப்ரெப் பண்ணோம் அப்படின்னா பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து ஹோட்டல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுவுமே இந்த ஸ்பாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கர்வி ஸ்டெப்பு, அந்த நீட் ஒரு லைப்ரரி செட்டப் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளைண்ட் ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு ஸோ நீட்டாக வந்து ப்ராடக்ட் எல்லாமே வந்து எங்கே செட் பண்ணலாம், எதை வந்து மூவ் பண்ணலாம் அப்படின்றது பிளான் பண்ணோம். ஸோ மீன்மைல் வந்து சாரிட்டரி பீஸ் வந்து சாரீ எல்லாமே கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட மதர் வந்து கோல்டு ஜுவல்லரி எல்லாமே காமிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ எது நம்ம போடலாம், என்னோடய ஜுவல்லரி இது, என்னோடய டாட்டருக்கு இது, ஸோ எது நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு எல்லாமே கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம இது வந்து அப்படியே அவங்ககிட்ட கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து நெத்திச்சுட்டி மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணிப்போம். ஏன்னா ஹேர் ஸ்டைல் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுனால. ஸோ அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து பொண்ணு ரெடி ஆகிட்ட அப்புறம் அவங்களோட ஜுவல்லரி வாங்கி அவங்க முன்னாடியே எல்லா ஜுவல்லரியுமே போட்டு வச்சுருவோம். ஸோ இந்த குட்டி பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு மேக்கப் ப்ரிஃபரன்ஸும் இல்லை. ஸோ இவங்களுக்கு வந்து கொஞ்சம் நீண்ட ஃபேஸாக இருக்கிறதுனால நம்ம நேர் வகுடு மாதிரி எடுத்து சைடில் அழகாக ட்விஸ்ட் பண்ணி பண்ணிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க மதரும் அதுதான் சொல்லியிருந்தாங்க, அதே மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் வச்சுருந்தாங்க. ஸோ ஸ்கின் லைக் மேக்கப் மாதிரி பண்ணுங்கள், உங்கள் ஸ்டைலில் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ நமக்கு பேஸ் வந்து கொஞ்சம் நேச்சுரலாக நீட்டாக வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி பிளான் பண்ணி ஸ்கின் ப்ரெப் எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ அவங்களோட ஐப்ரோஸும் அப்பர் லிப்ஸும் எடுக்கல. ஸோ சின்ன பொண்ணுன்றதுனால எடுக்கல. நம்மளுமே வந்து கண்டிப்பாக எடுக்கணும்னு சொல்லலை. ஸோ அதை வந்து மேக்கப்லேயே ஓரளவு கவர் பண்ணி அதை வந்து மறைச்சி சூப்பராக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ப்ரெப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம லாங் வீடியோ போட்டு ஒரு 1 மந்த்து கிட்டே இருக்கும். ஸோ நம்ம ரீசெண்டாக எதுவுமே லாங் வீடியோ அப்டேட் பண்ணல. ஷார்ட்ஸுமே வந்து மினிமலாக தான் போட்டுட்ருக்கோம். ஸோ கொஞ்சம் ஒர்க் பிஸியாக இருக்குது. அதே மாதிரி வந்து நம்ம கிளாஸஸ் ரெகுலராக போகுது. அதே மாதிரி நமக்கு பேக் டு பேக் ஈவெண்ட்டு போகிறதுனால ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட டைம் இருந்தது. லாங் வீடியோ வந்து நம்ம எதுவுமே போடல. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லாங் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ தட் நம்ம பிளான் பண்ணி பண்ணிடலாம் ரீசெண்டாக பண்ண ஒர்க். அதே மாதிரி இந்த மந்த்து பெருசாக எந்த ஒர்க்கும் இல்லை, ப்ரைடல் ஒர்க் கிடையாது, கிளாஸஸ் மட்டும் தான் இருந்தது. அதே மாதிரி இப்போ தான் நான் ட்ரிப் போயிட்டு வந்தேன். ஸோ அப்டேட்ஸும் நான் பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் வீக்லேருந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ப்ரைடல் ஹெக்டிக்காக ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி வந்து மீன்வைல் சாரரி பீஸ் வந்து ஹேர் ப்ரிப் பண்ண ஆரம்பிச்சாச்சு. என்னோடய அசிஸ்டன்ட் வந்து நெக் மேட்ச் பண்ணுறாங்க, இன்னொருத்தர் ஹேர் ப்ரிப் பண்ணுறாங்க. நீட்டாக ப்ராடக்ட் எல்லாமே செட் பண்ணியாச்சு. ஸோ நான் அடிக்கடி நடுவில் கிளிப்ஸ் எல்லாமே கவர் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட ஹேர் ஸ்டைலுமே கம்ப்ளீட்டாக ப்ரிப் பண்ணிவிட்டு கிளிப் பண்ணியாச்சு. ஸோ தட் எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது மேக்கப் பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி பேஸ் எல்லாமே நீட்டாக சாஃப்டாக வந்து போட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட்டாக தான் தெரியும். இதே வந்து ஆஃப்டர் 1 ஹவர் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக மேக்கப் போட்ட ஃபீல் இருக்காது. அப்படியே நேச்சுரலாக உங்களுக்கு வந்து செட் ஆகிடும் உங்களோட கம்ப்ளீட் அவுட்ஃபிட் அண்ட் ஜுவல்லரி போடும்போது. ஸோ ஒரு பெஸ்ட்டு டீம் இருந்தாங்க அப்படின்னா நீட்டாக கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகாஸ் ஒருத்தரே மேக்கப், ஹேர், சாரி அப்புறம் 3-4 பேத்துக்கு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி செல்ஃபாகவும் எல்லாமே வீடியோ எடுக்க முடியாது. ஸோ வந்து டீம் இருந்தாங்க அப்படின்னா நீட்டாக வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணி டைமிங்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இவங்களோட ஐ மேக்கப் ஸ்பெஷல் பார்த்திங்கனாலுமே வந்து ரொம்ப சிம்பிளாக நீட்டாக கேட்டிருந்தாங்க. ஐப்ரோஸ் வந்து உங்களுக்கு இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே தெரியும் ரொம்ப ப்ராடாக திக்காக இருக்கும். ஸோ லைட்டாக ஒரு டச்சப் ஃபில்லிங் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் க்யூட்டாக நல்ல பிங்க் எஃபெக்டில் காமிக்கிறதுக்காக லைட்டாக ப்ளஷ்ஷாக எல்லாமே பண்ணி ஸோ வந்து டச்சப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து கன்சீல் பண்ணிகிட்ருக்கோம் ஐஸை. ஸோ அவங்களோட அந்த அவுட்ஃபிட் தீமுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக வந்து ரோஸ் கோல்டு மாதிரி லைட்டாக ஷிம்மர் மாதிரி கொடுத்துட்டு நல்லா ப்ராப்பராக விங் லைனர் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு இன்றைக்கி பிளான்னு. ஸோ இப்போவுமே அவங்களுக்கு பெருசாக ஐடியா இல்லை. எனக்கு வந்து எது செட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுருங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் ப்ராடக்ட் ரெஃபரன்ஸ் எல்லாமே கேட்டிருந்தீங்க, எந்த ப்ராடக்ட் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாமே உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலிங்காக சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த ஐஷோட பேலட் பார்த்திங்க அப்படின்னா ஹுடா பியூட்டி. ஸோ அந்த பிராண்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதிலே வந்து 2-3 வேரியேஷன் இருக்குது. மர்க்கரி பேலட், நாட்டி பேலட் அதெல்லாமே. ஸோ அதெல்லாம் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு காஸ்ட்டுமே வந்து மீடியம் டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். பட் ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும்.
ஸோ அதே மாதிரி இன்ஸ்டாவில் நிறைய வீடியோஸுமே போடுறேன், ப்ராடக்ட்டோடயுமே போடுறேன். இன்கேஸ் நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜும் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு அதில் டே டு டே அப்டேட்ஸ் எல்லாமே அதில் கிடைக்கும். இந்த இடத்துல வால்யூம் பண்ணி கரெக்ட் இப்படி தூக்குனாலும் நல்லா இருக்காது. ஸோ நம்ம பேக்கில் நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் அனுப்பிச்சிங்களா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். லூப் பிரைட் மாதிரி பண்ணி ஃப்ரண்ட்டில் ரொம்ப பஃபியாக வந்து பஃப் மாதிரி வைக்கக்கூடாது அப்படின்ற பிளான் மட்டும் கண்டிப்பாக இருந்தது. குட்டி பாப்பா வந்து மெச்சூர்டாக தெரிஞ்சிருவாங்க அப்படின்ட்டு எனக்கு ஐடியா இருந்தது. அதே மாதிரி அம்மாவும் சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் மீடியம் இதுவாகவே காமிக்கலாம், ரொம்ப வந்து ஹைலைட்டடாக ஹை பஃபாக ரொம்ப தூக்கி ரொம்ப மெச்சூர்டாக காமிக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் சைடில் வந்து அழகாக கொஞ்சமாக வால்யூம் கொடுத்துட்டு ட்விஸ்ட் வேரியேஷன் மாதிரி கொடுத்துருந்தேன். ஹேக்கர்ஸ் கிட்ட எல்லா அத்தாரிட்டியும் இருக்கோ, அப்ப அங்க சைபர் செக்யூரிட்டின்னு எதுவும் இல்ல. Quickly, today's next priority, cyber security. What's the bit? எல்லா உதவி பண்ணாங்க. உடம்பு சரியில்லாம போறப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸோ என்னோடய ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஃபினிஷிங். ஸோ உங்களுக்கு அந்த தெரியும், பஃப் பார்த்தாலே தெரியும், பஃப் ட்விஸ்ட் எல்லாமே நீட் ஃபினிஷிங்கோட பண்ணுவேன். அதே மாதிரி எல்லாருமே அதே ஸ்டைலில் கேட்க மாட்டாங்க. சிலர் வந்து மெஸ்ஸியாக கேட்பாங்க, எனக்கு ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் கலைஞ்ச மாதிரி வேணும், எனக்கு கொஞ்சம் நேச்சுரல் லுக் வேணும், அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறதும் ஒரு டிஃப்ரெண்ட் டெக்னிக். ஸோ இதுவுமே வந்து பேக்கில் இப்போ பார்த்திங்க அப்படின்னா முன்னாடியே அவங்க அம்மா ரெஃபரன்ஸ் அனுப்பிச்சிட்டாங்க, எனக்கு இந்த மாதிரி வேணும், அந்த லூப் பிரைட் டெக்னிக் மாதிரி பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன், எக்ஸ்டென்ஷன் வச்சு அழகாக அந்த டெக்னிக் அப்படியே பண்ணிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆட் ஆன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ யூஸ்வலாக முகூர்த்தம் வைக்கிற குஞ்சலம் இதில் ஆட் பண்ணால் ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னல் டச் கிடைக்கும், தாவணி பாவாடைக்கும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி அது வந்து நம்ம வச்சாச்சு. ஸோ ஆக்சுவலாக இந்த ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்டென்ஷன் இல்லாமல் பண்ணுறது ரொம்ப ஈஸி, எக்ஸ்டென்ஷன் வச்சு பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். பிகாஸ் அவங்களோட நேச்சுரல் ஹேர் அந்த துண்டு துண்டாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஹேர் கட் பண்ணாங்களாம். ஸோ அது அப்படியே வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது, அதை பிளெண்ட் பண்ணி ரப்பர் பேண்ட் போடவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதை நீங்கள் ஃபைனலில் தெரியும் உங்களுக்கு அது எப்படி நான் ஃபினிஷ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ பார்க்க ஈஸியாக தான் இருக்கும், பட் பண்ணும்போது தான் அந்த டெக்னிக் வேரியேஷன் எல்லாமே ஓகே இவ்வளோ கஷ்டமா அப்படின்ற மாதிரி தெரியும். ஸோ அந்த வீடியோவிலே தெரியுது அந்த ஹேர் மட்டும் வெளியில் வந்திருக்கு. அதே மாதிரி நிறைய ஹேர் வெளியே வந்தது, அது எல்லாமே ப்ராப்பராக ஸ்ப்ரே போட்டு யூபின்ஸ் போட்டு பேண்ட்ஸ் போட்டு ப்ராப்பராக நீட்டாக செக்யூர் பண்ணது, பிகாஸ் வெளியில் வரக்கூடாது அப்படின்றதுனால. ஸோ ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தாச்சு. ஸோ மோஸ்ட்டாக நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வந்து வைக்க மாட்டோம். ஸோ இது வந்து பேபி பிரெத்து. ஸோ இது மாதிரி குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் வந்து அவங்க ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து சில கட்டியே ப்ரூச்சஸ் மாதிரி தந்துடுவாங்க, நம்மளுமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து அப்படியே பஞ்சை வாங்க சொல்லிட்டேன், அது நீட்டாக நானே கஸ்டமைஸ் பண்ணிட்டேன். அவங்க குட்டி ஒரு ஆர்டிஃபிஷியல் ஆக்சசரி வச்சுருந்தாங்க, அது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபீல் லுக் இருக்காது, பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இன்கேஸ் இந்த மாதிரி சில ஒர்க் எல்லாமே ஆடான் நமக்கு லாஸ்ட் மினிட்ல தான் தெரியும், அதனால தான் நம்ம கொஞ்சம் ஏர்லியாக வர்றது சேஃப்னு நான் சொல்லுவேன் எப்பயுமே. ஸோ அதில் லைட்டாக பிங்கிஷ் பீச் மாதிரி இருக்கும், அவங்களோட பர்பிள் தீமுக்கு இது சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஹோட்டலில் டிவி வேறு போட்டாங்க. ஸோ நாங்கள் கம்ப்ளீட்டாக மேக்கப் முடிக்கிறதுக்கு ஒரு படமே முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாருமே டிவி பார்த்துட்டு அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம், பெருசாக தெரியல டைம் போனது. ஸோ பேசிக்காக ஒர்க்குள்ளே வந்துட்டாலே உங்களுக்கு டைம் போகிறது சுத்தமாக தெரியாது, கடைன்னு ஒர்க் போயிடும். ஸோ அதே மாதிரி நம்ம பிடிச்சி ரசித்து பண்ணுறதுனால அப்படியே ஜாலியாக ஃபன்ஃபில்டாக போய்டும். ஸோ உங்களுக்கு அந்த சைடு தெரியும், பிரைட்ஸ்மேடுக்கு வந்து மெஸ்ஸி பிரைட் போட்டுட்ருக்கோம், இவங்களுக்கு வந்து கீழே குஞ்சலம் வச்சு ஆட் பண்ணியாச்சு. அதே மாதிரி கொஞ்சம் லைட்டாக கீழே இருக்கிறது அந்த ஃப்ளவர் வச்சோடனே இன்னும் கம்ப்ளீட் லுக்கும் வந்துடும், பார்க்கவுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஒவ்வொரு வீடியோலையும் இதுதான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர்த்தோட கமெண்ட் வந்து நான் படிக்கிறேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ், நல்லபடியாக வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு, அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு, மோட்டிவேட் பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதேமாதிரி இந்த லுக் பிடிச்சிருக்கு, இந்த விளாக் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஸ்பெஷலான வீடியோவில் நெக்ஸ்ட்டு சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். டாடா பாய்.